பட்டியல் சமூக மக்களுக்கு குரல் கொடுப்பதாக சொல்லக்கூடிய இங்க பத்திரிகைகள் ஆகட்டும், இல்லாட்டி பாஜக எதனால எதிர்க்கிறோம்னா இங்க பட்டியல் சமூக மக்களுக்கோ இல்ல சிறுபான்மை மக்களுக்கோ எதிராக நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலி உருவத்தைப்படுத்தி போலியான நடுநிலை ஆகட்டும். இவன் எவனுமே இன்னைக்கு இந்த வெஸ்ட் பெங்கால் ஆடக்கூடிய விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. இவனுங்களே ஒருவேளை இந்த விவகாரத்தில் ஒரே ஒரு பெண் பாதிக்கப்பட்டு உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யா வரைக்கும் அவர் இழுத்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி பேசியிருப்பாங்க. ஒரு குஜராத் வச்சுக்கவே நரேந்திர மோடி இதுக்கு பதில் சொல்லணும், அவர் பதில் சொல்லி ஆகணும், அவரால் தான் அந்த பெண்ணே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க. நீ வெஸ்ட் பெங்கால் பாதிக்கப்படுது, கடந்த 10 நாள் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இந்த நபரை கைது பண்ணாம இருக்கக்கூடிய மக்களுடைய குரலை ஒடுக்கிறதுக்கான முயற்சியில இந்த மம்தா பானர்ஜி அவர்கள் கவர்மெண்ட் ஈடுபடுதுன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. அது நீதிமன்றம் முன் வந்து கண்டிக்குது. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இங்க ஒருத்தர் கூட செய்தியே போட மாட்டேன். அது எப்படி இந்த மா வெங்கடேசன் ஒரு சொல்லிடுவாங்க, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேட்கிறேன், அங்க போட்ட இடத்துல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான்டா, நீங்க வாயை திறக்க மாட்டீங்க, நீங்க சர்வதேச அளவில் அரசியல் வச்சீங்களா? அட மானம் கட்டவனுங்களா, இங்க வெஸ்ட் பெங்கால்ல உங்க கட்சிக்காரங்க போட்ட எடுத்தீங்க, அதோட பிஜேபி நடத்துது, ஒரு பொது பிரச்சனையா கட்டியிருக்காங்க, வாயவே திறக்க மாட்டீங்க. ட்விட்டர் ஃபேஸ்புக் கூட ஒரு கட்டண பதிவு போட மாட்டீங்க. இங்க இருந்து உக்ரைனில் அமெரிக்கா தலையிடுகிறது அப்படின்னு பதிவு 10 போட்டீங்க. வெஸ்ட் பெங்கால் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்க, மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படுறாங்க.